ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 2024 அதாவது இந்த இயரில் நடந்த டிஎன்பிசி கொஷின் பேப்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ 2024 இந்த இயரில் எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, ஸோ எந்த மாதிரியெல்லாம் கொஷின் வர வாய்ப்பு இருக்குது, நம்ம இதை பார்த்துக்கிட்டோன்னா குரூப் 2க்கு நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் தமிழில் பார்க்க போகிறோம். ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் என்னும் சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தமிழ் கலை சொல் தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் சொல்லுக்கு இணையான தமிழ் கலைச்சொல் என்னென்னா வன பாதுகாவலர். ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர்னா வன பாதுகாவலர். அடுத்த கொஷின் டிரான்ஸ்லேஷன் என்பதற்கு இணையான கலைச்சொல் மொழிபெயர்ப்பு. டிரான்ஸ்லேஷன் என்பதற்கு இணையான கலைச்சொல் மொழிபெயர்ப்பு. அடுத்த கொஷின் பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்கும் விளங்கும் ஓமையின் பொருளை எழுதுக. பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்கு விளங்கும் ஓமையின் பொருளை எழுதுக. வெளிப்படைத்தன்மை. அதே மாதிரி ஓமையின் பொருள் அறிந்து சரியான தொடரை கேட்டிருக்காங்க. உடலும் உயிரும் போலனா இணை பிரியாமை. உடலும் உயிரும் போலனா இணை பிரியாமை. அடுத்த கொஷின் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல் என்ற ஓமைக்கு ஏற்ற பொருள் தருகனா ஒற்றுமையின்மை. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல்னா ஒற்றுமையின்மை. அடுத்து மடை திறந்த வெள்ளம் போல் ஓமையின் பொருளை எழுதுக. மடை திறந்த வெள்ளம் போல் தடையின்றி மிகுதியாக. மடை திறந்த வெள்ளம் போல் தடையின்றி மிகுதியாக. அடுத்த கொஷின் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தெரிவு செய்க. பணிந்து பணித்து. பணிந்து பணித்து. பணிந்து ஆசிரியர் பணித்ததால் கயல்விழி பணிந்து படித்தாள். ஸோ இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தெரிவு செய்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆசிரியர் பணித்ததால் கயல்விழி பணிந்து படித்தாள். இதுதான் அதுக்கான சரியான தொடருக்கான ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து அதே மாதிரி சொல்லியிருக்காங்க பணிந்து பணித்து. பணிந்து நம்ம பெரியவர்கள் சொன்னால் நம்ம பணிந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பணித்துன்னா ஒரு தலைவர் சொல்வார், நம்ம கேட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ சொல்லியிருக்காங்க. சரியான தொடர் தலைவர் பணித்த வேலையை தொண்டன் பணிந்து செய்தான்னா நம்ம சொல்கிறத கேள்வி கேட்காம நம்ம செய்யணும். அதுதான் பணிந்து ஒரு பணிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தலைவர் பணித்த வேலையை தொண்டன் பணிந்து செய்தான். ஸோ அது ஒரு வாக்கியம், சரியான வாக்கியம். அடுத்து தலைவர் பணித்ததால் தொண்டன் பணிந்தான். தலைவர் பணித்ததால் தொண்டன் பணிந்தான். தொண்டன் தான் பணிந்தான் அப்படி வரும். பணித்துன்னா கொஞ்சம் நமக்கு நம்மளை விட பெரியவர்கள் நமக்கு சொல்கிறது தான் பணித்து. சின்னவர்கள் அப்படின்னு பார்த்தா பணிந்து. ஸோ இது வித்தியாசமாக இருக்குது இந்த கொஷின்ஸு. ஸோ இதெல்லாம் நம்ம நல்லா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் சொற்கள் ஒழுங்கான வரிசையில் அமைந்த தொடரினை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிறப்பால் மக்கள் அனைவரும் ஒத்த இயல்புடையவர்களே. ஸோ நம்ம புக்கில் படிச்சிருப்போம். இதே மாதிரி தான் பிறப்பால் மக்கள் அனைவரும் ஒத்த இயல்புடையவர்களே. ஸோ நம்ம படிக்கும்போது தெளிவாக படித்தா தான் இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நம்மளால் சீக்கிரமாகவே அட்டன் பண்ண முடியும், கொஞ்சம் கன்ஃபியூஷன் இல்லாமல். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. பிறப்பால் மக்கள் அனைவரும் ஒத்த இயல்புடையவர்களே. அடுத்து அகரவரிசைப்படி எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ பெண்கள், பாரதம், புதுமை, பீலி, பேருந்து, பூமி, பழங்கள், பையன். ஸோ இதில் பாப்பா அந்த மாதிரி பழங்கள், பாரதம், பீலி, புதுமை, பூமி, பெண்கள், பேருந்து, பையன். ஸோ அகரவரிசை அதில் காஞ்சாச்சா நம்ம பார்த்துக்கணும் இந்த கொஷின் அடிக்கிறதுக்கு. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது சொற்களை அகரவரிசை தான் மறுபடியும் கேட்டிருக்காங்க. கோலம், குருவி, கேணி, கடல். ஸோ கடல், குருவி, கேணி, கோலம். அடுத்து கொடு என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் கொடுத்தோர். கொடு என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் கொடுத்தோர். வேர் சொல்லை கொடுத்து வினைமுற்றை அறிதல். ஓகே. பேசுனா பேசினான் வினைமுற்று. பேசுனா பேசினான் வினைமுற்று. கான் என்னும் வேர் சொல்லின் பதம் கண்டேன். கான் என்னும் வேர் சொல்லின் பதம் கேட்குறாங்க. பதம்னா கண்டேன். அடுத்து
ஒலி வேறுபாடறிந்து பொருள் தருக. விரை விரை. ஸோ விரை விதை விதை, நெல் விதை அந்த சொல்கிறவனுடைய விதை. விரைனா மரத்தல். ஸோ மரத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விரை விதை விரை. ஸோ ரை தான் பெரிய ரை சின்ன ரை விரை அப்படின்னா விதைச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லுவோம். அந்த பேச்சு வழக்கில் சொல்லும் போதே விதைச்சிட்டாங்களா, நெல் விதை வரைச்சிட்டாங்களா அப்படின்னும் போது கேட்கும்போது என்ன சொன்னால் விதைச்சாச்சா அப்படின்றது தான் விதை சொல்லியிருக்காங்க. இந்த விரைனா மரத்தல் சொல்லியிருக்காங்க. மரத்தல்னா சின்ன அந்த மரத்தல்னா பெரிய மரத்தல்னா நம்ம மறந்துடுறது ஒரு விஷயத்த, இது சின்னரா மரத்தல். அடுத்தது ஒளி வேறுபாடு அறிந்தால் விலை விழை. ஸோ இது நம்ம நிறையா இது பார்த்துருப்போம். விலைனா உண்டாக்குதல், விழைனா விருப்பம் விரும்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடரை தெரிவு செய்க. மணிமேகலை மணி பல்லவ தீவிற்கு சென்றாள். மணிமேகலை மணி பல்லவ தீவிற்கு சென்றாள். ஸோ இதில் அந்த மணி பல்லவ தீவு அதுக்கு நீ சின்ன நீ அந்த மாதிரி பல்லவன்னா எந்த இல்லை வரும் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. ஒளிவர்னா பல்லவ தீவு இருக்குன்னா சின்ன இல்லை பல்லாக்கு பல்ல அப்படின்றது. அடுத்தது நாட்டிக்கல் மைல். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் நாட்டிக்கல் மைல்னா கடல் மைல். ஆங்கில சொல்லுக்கு சொல்லுக்குரிய தமிழ் சொல் கிராப். கிராப்னா செதுக்கி. கிராப் செதுக்கி. உதித்த என்ற சொல்லின் எதிர்ச்சொல் மறைந்த. உதித்த மறைந்த. உருவக தொடருக்கு பொருந்தாத சொல் முகமன். ஸோ இதெல்லாம் உருவத்தொடருக்கு பொருந்தாதது. இப்போ முகமதி மதிமுகம், முகமலர் மலர்முகம், முகத்தாமரை தாமரை முகம். ஸோ முகம்மன் அப்படின்னு கிடையாது. ஸோ பொருந்தாத சொல் அந்த சொல்லு தான். ஸோ கொஷினை படிக்கும்போது தெளிவாக படிக்கணும். அதுதான் பொருந்தாத சொல்லா சரியான சொல்லா தவறான சொல்லான்றது நம்ம தெளிவாக படித்ததாக தான் தெரியும். பொருந்திய இணைகளை தேர்வு செய்கன்னு சொல்லியிருக்காங்க. பொருந்திய இணைகளை சொல்லியிருக்காங்க. படுவும் இன்னிசை அளபடை அது தவறானது. அதுக்கப்புறம் தழிய சொல்லிசை அலைபடை, வாழ்க்கை ஒற்றளபடை, தருவும் செய்யுளிசை அடைபடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பொருந்திய இணைகளை கேட்டிருக்காங்க. இல்லை பொருந்தியதுன்னு பார்த்தோங்கன்னா தழி சொல்லிசை அலைபடை. அதுக்கப்புறம் நாள் தருவும் செய்யுளிசை அலைபடை. சரியான எதிர்ச்சொல் அமைந்த விடையை கண்டறிய. சரியான எதிர்ச்சொல் இரவலர் புறவலர். சரியான எதிர்ச்சொல் அமைந்த விடை இரவலர் புறவலர். ஆத்தி ப்ளஸ் சூடி ஆத்திச்சூடி. அதில் அப்படியே தான் நம்ம சேர்த்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆத்தி ப்ளஸ் சூடி ஆத்திச்சூடி. கொடுக்கப்பட்டுள்ள சொல்லின் சரியான கூட்டு பெயரை தெரிவு. ஆடு ஆட்டு மந்தை. ஆடு ஆட்டு மந்தை. எதிர் பிளஸ் ஒலிக்க என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எதிரொலிக்க. எதிர் பிளஸ் ஒலிக்க என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எதிரொலிக்க. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. மக்கள் கரந்தை பூவை சூடிக்கொள்வது. கரந்தை நிறைகளை மீட்டல். ஸோ மக்கள் கரந்தை பூவை சூடிக்கொள்வது நிறைகளை மீட்டல். கூற்று காரணம் சரியா தவறா. கூற்று பந்து உருண்டது இது தன்வினை. காரணம் எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை எனப்படும். கூற்றும் காரணமும் சரி. பந்து உருண்டது இது தன்வினை. எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை எனப்படும். 29. என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வழுவமைதி. உவப்பின் காரணமாக அஃறிணை உயர்திணையாக கொள்ளப்பட்டது. கூற்றும் காரணமும் சரி சொல்லியிருக்காங்க. என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வழுவமைதி. உவப்பின் காரணமாக அஃறிணை உயர்திணையாக கொள்ளப்பட்டது. கூற்றும் காரணமும் பொருந்தி வருது என கண்டறிக. தமிழ் மருத்துவத்தில் பக்க விளைவுகள் இல்லை. காரணம் மருந்து என்பது உணவின் நீட்சியாக இருக்கிறது. கூற்றும் காரணமும் பொருந்துகிறது சொல்லியிருக்காங்க. ஸோ கூற்று தமிழ் மருத்துவத்தில் பக்க விளைவுகள் இல்லை. காரணம் மருந்து என்பதே உணவின் நீட்சியாக இருக்கிறது. கூற்றும் காரணமும் பொருந்துகிறது. ஸோ இப்போ 30 கொஷின் படிச்சிருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் மீதி இருக்கிற கொஷின்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ.